ஹாய் எவ்ரிவான். போன வீடியோல எங்களோட ஜப்பான் டிராவல் பிளானிங்கை பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல வந்து எங்க ட்ரிப் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. வாங்க ஜப்பான் போலாம். 4 மாசம் பிளானிங்க்கு அப்புறம் நாங்க ஜப்பான் கிளம்பிட்டோம். இப்போ நாங்க சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம். குழந்தைங்களாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. செக்இன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து சிங்கப்பூர் டு வியட்நாமில் இருக்கிற ஹோச்சிமின் சிட்டி, அப்புறம் அங்கிருந்து எங்களோட செகண்ட் ஃப்ளைட் தான் வந்து ஒசாகா போகுது. பட் இந்த 2 ஃப்ளைட்ஸ்க்கான போர்டிங் பாஸ் வந்து எங்களுக்கு சிங்கப்பூர்லேயே கொடுத்துட்டாங்க. போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சிங்கப்பூர் டு ஹோச்சிமின் சிட்டி ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 15 minutes ஆகும். ஹோச்சிமின் சிட்டி வந்துட்டோம். இப்போ எங்கள் அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து இன்னும் 1 hour டைம் இருக்குது. ஸோ அப்படியே மெதுவாக வந்து செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஹோச்சிமின் டு ஒசாகா டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours and 45 minutes வருது. நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்பவே வந்து ஹிந்து நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட் அவ்வளோ சிறப்பாக இல்லை, பட் ஓகே, சாப்பிட்றபடி இருந்தது. காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்து நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். நாங்கள் ஒசாகா கன்சாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இமிக்ரேஷன், இந்த பேக்கேஜ் கிளைம், இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் வந்து முடிச்சுட்டு வந்தேன். எங்க கிட்ட எவ்வளவு லக்கேஜ் இருக்குன்னு பாருங்க. 3 பெரிய சூட்கேஸ், ஒரு சின்ன பேக், 2 பேக் பேக், ஒரு பேபி ஸ்டாலர். இவ்வளோத்தையும் வந்து பஸ் ட்ரெயின் ஏற்றி இருக்கிறது வந்து இம்பாசிபிள். இப்போ புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க. இப்போ மோஸ்ட் ஸ்டேஷன்ஸ் வந்து 1 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவோம், அதுக்குள்ளே வந்து மக்கள் ஏறி இறங்கணும். ஸோ இவ்வளோ லக்கேஜ் வந்து ஏற்றி இருக்கிறது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஜப்பானோட பேக்கேஜ் டெலிவரி சிஸ்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் 15 நாளைக்கு எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு அலைய தேவையில்லை. இப்போ எங்களோட பிளான் படி 6வது நாள் வந்து நாங்கள் டக்காயமா போகிறோம், 11வது நாள் வந்து நாங்கள் டோக்கியோ போகிறோம். ஸோ நாங்கள் ஒசாகா ஏர்போர்ட்டில் இருந்தபடியே வந்து ஒரு சூட் கேஸ் வந்து நாங்கள் டக்காயமா அனுப்பிச்சிட்டோம், இன்னொரு சூட் கேஸ் வந்து டோக்கியோ அனுப்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் என்னைக்கு இந்த ஊரில் வந்து செக் இன் ஆகிறோமோ அன்னைக்கு வந்து எங்கள் ஹோட்டலுக்கு அந்த லக்கேஜ் வந்து டைரக்டா வந்துடும். ஆவரேஜா ஒரு சூட்கேஸ்க்கு 2600 yen சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ்ல ஒரு $23 வரும். இந்தியன் ருபீஸ்ல வந்து ஒரு 1500 ரூபாய் கிட்ட வரும். லக்கேஜ் செட்டில் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகணும். இப்போ எங்கள் ஹோட்டல் செக் இன் டைம் வந்து 3 PM தான். ஆனால் நாங்கள் வந்து சைட் சீங்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு போகிறதுக்கு நைட் 8 ஆயிரும். அதனால நாங்கள் இப்போ ஏர்போர்ட் லாஞ்சில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆக போகிறோம். ஒசாகா ஏர்போர்ட்டில் ஏரோ பிளாசாங்கிற ஒரு பில்டிங்கில் நடோகா கெஃபே லாஞ்சுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே வந்து நீங்கள் ரீசனபிள் ரேட்ஸ்க்கு குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகலாம். ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 1200 yen சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சிங்கப்பூர் டாலர்ஸில் அபவுட் 10 சிங்கப்பூர் டாலர்ஸ் வரும். இந்தியன் ருபீஸில் வந்து அபவுட் 650 rupees கிட்ட வரும். சில்ட்ரனுக்கு வந்து half the rate சார்ஜ் பண்ணுவாங்க. டைம் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 minutes தான். அவங்களே வந்து அம்யூனிட்டிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து அதிலே பேக்கேஜில் கவர் ஆயிரும் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து நாங்கள் ப்ரீபெய்ட் ட்ராவல் கார்டு வாங்க போனோம். ஸோ இது வந்து ஜப்பானில் வந்து ஐசி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐசி கார்டிலே வந்து சுய்கா, ஐசிஓசிஏ, பாஸ்மோன்னு ஒரு 10 வகையான கார்டு இருக்குது. பெரும்பாலும் எல்லா கார்டையுமே வந்து நீங்கள் ஜப்பானோட மேஜர் சிட்டிஸில் யூஸ் பண்ணலாம்.
ஆனால் நீங்கள் இந்த இன்டீரியர் பிளேசஸ் லைக் டக்காயாமா இந்த நகானோலாம் போனீங்கன்னா அங்கே வந்து இந்த கார்ஸ் யூஸ் ஆகாது, நீங்கள் வந்து கேஷ் தான் கொடுக்க வேண்டிய வரும். இப்போ நீங்கள் டோக்கியோ லேண்ட் ஆகிறீங்கன்னா இந்த டோக்கியோ ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜப்பான் ரயில்வேஸ் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சுயிகா கார்டு கிடைக்கும். பட் நீங்கள் ஒசாக்காவில் லேண்ட் ஆனீங்கன்னா அங்கே இருக்கிற ஜேஆர் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஐசிஓசிஏ கார்டு தான் கிடைக்கும். இப்போ அடல்ட்ஸ்க்கான கார்டு வந்து நீங்கள் வெண்டிங் மிஷினில் வந்து கேஷ் பே பண்ணி டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் சில்ட்ரன்ஸ்க்கான கார்டு வந்து நீங்கள் ஜேஆர் ஆஃபீஸ்க்கு நேரில் போய் தான் வாங்கணும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அந்த சைல்டோட பாஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்க ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைல்டு கார்டு கொடுப்பாங்க. இந்த சைல்டு ஐசி கார்டு மூலமா சில்ட்ரன் வந்து 50% ஆஃப் த ரேஸ்க்கு டிராவல் பண்ண முடியும். 6 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த கார்டு வாங்க தேவையில்லை. ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாகவே டிராவல் பண்ணலாம். இந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த 7-Eleven, லாஸ்ட் மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்லையும் இந்த நிறைய வெண்டிங் மிஷின்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ட்ஸ் வாங்கியாச்சு. அடுத்ததான் நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்பா. ஸோ நம்பா தான் வந்து ஹார்ட் ஆஃப் ஒசாக்கான்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் நாங்கள் இன்னைக்கோட சைட் சீயிங் ஆரம்பிக்க போகிறோம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த ஒசாக்கா கன்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குன்னு, அதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் மார்வல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட் இருந்த இடம் வந்து வெறும் கடல் தான். கடல் மேலே சுமார் 3 மில்லியன் டன் கல் மணலை கொட்டி செயற்கையாக ஒரு தீவை உருவாக்கி அதுக்கு மேலே தான் அந்த ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. 8 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் 1994 தான் அந்த ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா $20 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இப்படி ஒரு ஏர்போர்ட்டை கட்டணும்னு நீங்கள் கேட்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒசாக்கா வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டி. இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு போதுமான அளவுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஒரு செயற்கையான தீவை வந்து உருவாக்கி அதில் இந்த ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் வந்து ஜப்பானோட மெயின்லேண்ட்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தள்ளி கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜப்பானில் வந்து இந்த எர்த்குவேக், டைஃபோன்ஸ்லாம் வந்து ரொம்ப காமன். அது எல்லாத்தையும் தாங்குற மாதிரி இது கட்டியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஏர்போர்ட் கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஏர்போர்ட் மூழ்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தனி தீவானது இந்த ஜப்பானோட மெயின்லேண்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டு இருக்கு. ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இந்த சிச்சுவேஷனை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டோட லைஃப் டைமை நீட்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம ஏர்போர்ட் வந்து ஜப்பானோட மெயின்லேண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே இந்த ட்ரெயின் விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். நம்பா ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் இருக்கிற லக்கேஜ் எல்லாம் வந்து நாங்கள் நம்பா ஸ்டேஷனில் இருக்கிற லாக்கரில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக சைட் சீயிங் போகிறோம். எங்களோட பிளான் படி இன்னைக்கு நாங்கள் 2 ஏரியா கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று வந்து ஒசாகா கேசல், இன்னொன்று வந்து டோட்டான்புரி. ஆனால் இந்த ஒசாக்காவோட ட்ரெயின் சிஸ்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒசாகா கேசல் வந்து சேர்றதுக்கே மணி 3:45 கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து வின்டர் சீசனோட ஸ்டார்டிங்கிறதுனால சன் வந்து ரொம்ப சீக்கிரமே செட் ஆயிரும். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாமே வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால எங்களுக்கு இருக்கிற அந்த 1 ஹவரில் வந்து நாங்கள் ஒசாகா கேசலை கவர் பண்ணணும். இந்த ஒசாகா கேஸ்ங்கிறது ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். நீங்கள் ரோட்ல இருந்து கேஸ்ல உள்ள போகிறதுக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். பட் இங்கே வந்து ட்ராம் சர்வீஸ் இருக்கு. அடல்ட்ஸ்க்கு வந்து 600 yen சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 400 yen சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ட்ராம் சர்வீஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் நாங்கள் வந்து கேசலோட மெயின் கேட் கிட்ட போயிட்டோம். ஒசாகா கேசல் வந்து ஜப்பானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ். இது வந்து 16th செஞ்சுரியில டொயோட்டோமி ஹிடயோஷின்னு ஒரு ஃபேமஸ் வார்லோட தான் வந்து இதை கட்டியிருக்காரு. இந்த 400 வருஷத்துல இந்த கேசல் நிறைய தடவை இடிக்கப்பட்டிருக்கு, திரும்ப கட்டப்பட்டிருக்கு. இந்த கேசலுக்குள்ள ஒரு மியூசியம் இருக்கு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் டெக் இருக்கு. அங்கிருந்து பார்த்தா ஒசாகா சிட்டியோட ஃபுல் வியூ நமக்கு கிடைக்கும். பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால அங்கே போக முடியல, க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. பட் அந்த கேசல் சுற்றி இருக்கிற கார்டன்ஸ், அப்புறம் இந்த ரெட் கலர் ஆட்டம் லீவ்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருந்தது. கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 8 degrees இருக்கு. அதுக்குள்ள இருட்டிருச்சு, நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. பசங்களாம் நல்லா டயர்ட் ஆயிட்டாங்க. நைட்டு வேற ஃபிளைட்ல சரியா தூங்கல. அதனால நாங்க டோட்டான்புரி பிளானை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வரோம். இப்போ ரெஸ்ட் எடுக்க போறோம். எங்க ஹோட்டல் வந்து ஷின் ஒசாகாங்கிற ஏரியால இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ப போயிட்டு இந்த லோக்கல்ல இருக்கிற எங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து நாங்கள் ஷின் ஒசாகா போகிறோம். அங்கிருந்து ஒரு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. நாங்கள் நம்பா ஸ்டேஷன்ல இருந்து ஷின் ஒசாகா ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கிருந்து எங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. இந்த ஹோட்டல் நேம் வந்து கம்ஃபர்ட் ஹோட்டல் ஷின் ஒசாகா. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு நம்ம ரிதன் குட்டியோட 3rd பர்த்டே. காலையிலேருந்து ஒசாக்காவில் கேக் ஷாப் இருக்குமான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒன்றும் கண்ணில் தென்படல. பட் நல்ல வேலை கடைசியாக வந்து நாங்கள் ஷின் ஒசாகா ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஹோட்டலுக்கு வர வழியில் ஒரு கேக் ஷாப் பார்த்தோம். கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆனதுனால பர்த்டே கேக்கெல்லாம் கிடைக்கல.
கொஞ்சம் டோனட்ஸும் இந்த ஸ்னோமேன் ஷேப்டு கேக் மட்டும் தான் எங்களால் வாங்க முடிஞ்சது. இதை வச்சு இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஹோட்டல் ரூம்லேயே பர்த்டே கொண்டாட போகிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Leland. Happy birthday to you. இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் ஒரு 20,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்போம். நேற்று நைட்டு வந்து ஃப்ளைட்டில் சரியாக தூக்கம் இல்லை, செம டயரிங்காக இருக்குது. இட்ஸ் டைம் டு ஸ்லீப். நம்ம நாளைக்கு காலையில் வந்து நாரான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு போகிறோம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.